2016, 21 சொல்லி 2 முறை திமுக எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து கைப்பற்றிருக்காங்க. திமுகவை எதிர்த்து களம் காண்கிறது உங்களுக்கு எழும்பூர்ல வந்து சவாலாக இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி நாள் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. பேர் தெரியும், இவர் அதை தாண்டி மக்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களால என்ன பிரயோஜனம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எழும்பூர் தொகுதியில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது. ஆமாம், நகரத்தோட முக்கியமான அலுவலகங்கள் வந்து அங்கே தான் இருக்குது. அப்படிப்பட்ட வளர்ச்சி மிகுந்த நகரமாக தான் எழும்பூர் எங்களால் பார்க்க முடியும். ஒரு சில பகுதி மட்டும்தான் வளர்ந்துருக்கு, படிச்சிருக்காங்க, கேள்வி கேட்பாங்க, பயம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் மட்டும்தான் டெவலப்மெண்ட் ஆகுது. இவங்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்றது பார்க்கலாமா? எழும்பூர் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இல்லை, எழும்பூர்ல 90% மழை வடிநீர் பணிகளோ கால்வாய் பணிகளோ முடிஞ்சிருச்சுன்னு தானே பரந்தாமன் அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஆனா எதை வச்சு முடிஞ்சதுன்னு அவங்க எப்படி கமிட்மெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. இந்தியார சென்னை 2.1 சொல்லி சென்னை மாநகராட்சி மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தி சென்னையை வந்து புதிதாக நாங்கள் வந்து கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மையப்பகுதியாக இருக்கிறது எழும்பூர் தான். அந்த எழும்பூர்லேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இது எப்படி பார்க்கலான்னா அவங்க சொல்கிறாங்க ஆனால் செய்கிறாங்களா? செஞ்சதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? 5000 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. மழைநீர் வடிகால் சென்னை முழுவதும் செய்யப்படும். நீங்கள் அந்த 5000 கோடி பண்ணேன்னு சொல்கிறீங்க, யாருக்காக பண்ணீங்க? எந்த மக்களுக்காக பண்ணீங்க? எந்த ஏரியாவில் பண்ணீங்க? இப்போ நீங்கள் எழும்பூர் தொகுதியில் வந்து களம் காண்றீங்க, உங்களுக்கும் எழும்பூருக்கான தொடர்பு எப்படி? அந்த எழும்பூர் தொகுதியில் தான் நான் பிறந்தேன், படித்தது எல்லாமே அதே தொகுதியில் தான் இருந்தேன். மெயினாக எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக தான் அதிக அளவு இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன வாக்குறுதி என்ன? பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரும்னு சொன்னாங்க, ஆனால் செஞ்சாங்களா? இல்லை, வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். எழும்பூர் தொகுதி வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ஜனத்தொகை தான் பெருகுதே தவிர அவங்களுக்கான அடிப்படை வசதி வளர்ச்சி எதுவுமே இல்லை. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழ்ச்சியின் வேட்பாளர் பொறியாளர் சரண்யா அவர்கள். வணக்கம். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா? நலமாக. 2016, 21 சொல்லி 2 முறை திமுக எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து கைப்பற்றிருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்ல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நீங்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. திமுகவை எதிர்த்து களம் காண்கிறது உங்களுக்கு எழும்பூரில் வந்து சவாலாக இல்லையா? நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தொடர்ந்து 2வது முறையாக எனக்கு தெரிஞ்சு பரந்தாமன், அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர் ரவிச்சந்திரன், அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுக மட்டும்தான் அந்த எழும்பூர் தொகுதியினாலே மெஜாரிட்டியான வாக்குகள் பெற்று இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க திமுக மட்டும்தான். வந்து அவங்க ஆட்சிக்கு வராங்க, வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாள் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியறதில்லை. பேர் தெரியும், இவர் அவ்வளோதான். திமுக அதை தாண்டி மக்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களால என்ன பிரயோஜனம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மக்களோட வாழ்வாதாரமும் சரி, வாழ்க்கை முறையும் சரி, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் சரி, மற்ற கட்சியும் வந்ததும் சரி, இது வரைக்கும் எழும்பூர் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு செயல் திட்டமும் அவங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க என்ற ஒரு பர்சன்டேஜும் யாருமே எதுவுமே சொல்லலை. அவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, வீடு இல்லாமல் தெருவில் வசிக்கிற மக்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எழும்பூர் தொகுதியை நான் எப்படி பார்க்குறேன்னா, சென்னை வந்து ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா மொழி பேசுகிற மக்களும் சென்னையில் இருக்காங்க. முக்கியமாக எழும்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா மொழி பேசுகிறவங்க, கன்னடாக்காரங்க இருப்பாங்க, ஹிந்திக்காரங்க இருப்பாங்க, தமிழ்காரங்க இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துக்கு கீழே உள்ள மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனாலேயே எழும்பூர் தொகுதி வந்து இங்கே இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க தான் ஒரு நேம் வந்து அவங்க பேட்ச் மாதிரி அவங்களுக்கு கொடுத்திடுறாங்க. ஓட்டு கேட்கும் போது மட்டும் காலில் விழுறாங்க, நாங்கள் இதை பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம், வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி. திமுகவும் சரி மற்ற இருந்தவங்களும் சரி இது வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க எந்த ஒரு நல்லதுமே அவங்களுக்கு செய்யலை. அந்த மக்களாக ஏதோ கிடைக்கிற வேலையோ இருக்கிற வேலையோ பார்த்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கை என்ன தேவையோ அதை சம்பாரிச்சுட்டு போகிறாங்க. அரசியல்னால் என்னென்னு ஒரு புரிதலே இல்லாத மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எழும்பூர் மக்கள் தான். சில பேர் படித்து வராங்க, ஆனால் அதோட பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இன்னமும் அன்றாட வேலைக்கு போகிற கூலி வேலை செய்கிறவங்க தான் எழும்பூர் தொகுதியில் அதிகமாக இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நாங்கள் மகளிர் தொகை தந்திருக்கோம், இந்த சட்டம் இது
சில செயல் திட்டங்கள் நாங்கள் வந்து பொதுவாக பண்ணியிருக்கோம், இலவசமாக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு இலவசன்றதை ஒன்று கொடுத்துட்டு அவங்களாம் இப்படி தான் இருக்கணும், அதுக்கு மேலே வளரக்கூடாது, செயல்முறை திட்டங்கள்லாம் இவ்வளோ இருக்குன்றதே மக்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு பொது அறிவு மக்களுக்கு இல்லாமல் அவங்க அப்படியே தான் அந்த வாழ்வாதார முறையை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ எழும்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வெளியூர்லேருந்து வர்றவங்க அங்கே வந்து ரயிலில் வந்து இறங்குவாங்க, அதோட அவங்களோட வேலையை முடிஞ்சிடும், அந்த எழும்பூருக்கான தொடர்பு வந்து இல்லாமல் போயிடும். ஆமாம். இப்போ நீங்கள் எழும்பூர் தொகுதியில் வந்து களம் காண்றீங்க, உங்களுக்கும் எழும்பூருக்கான தொடர்பு எப்படி இருக்குது? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அந்த எழும்பூர் தொகுதியில் தான் நான் பிறந்தேன், படித்தது எல்லாமே அதே தொகுதியில் தான் இருந்தேன். எனக்கு என்னென்னா ஒரு வேலைக்குன்னு போகும்போது ஒரு சரியான இப்போது எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்ன்றது ஒரு 12th படிக்கிற வரைக்கும் ஒரு தாட் இருந்தது. ஆனால் அது போய் நாங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் ஒரு மக்கள் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கே வந்து ஒரு 4-5 வருஷமாக ஜாப் எதுவும் கரெக்டான ஜாப் கிடைக்கல. நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன், 12th முடிச்சு பண்ணேன், காலேஜ் முடிச்சு பண்ணேன், ஒரு நம்பிக்கை இருந்தது ஏதாவது இன்டர்வியூ வரும், கவர்மெண்ட் ஜாப் வரும், இந்த மாதிரியான பர்சன்டேஜில் நம்ம மூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் ஆனால் அது எல்லாமே ஃபேக், யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு நாங்கள் வழங்குறோம் தான் தேர்தல் வரும்போது திமுகவும் சரி மற்றவங்களும் சரி. ஆனால் மெயினாக எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக தான் அதிக அளவு இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன வாக்குறுதி என்ன, இளைஞர்களே உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கித்தரோம், வீட்டுக்கு ஒருத்தர் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், முக்கியமாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கித்தரோம்னு சொன்னாங்க. ஆனால் செஞ்சாங்களா? இல்லை, வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். எழும்பூர் தொகுதி எப்படி இருக்குது? எழும்பூர் தொகுதியோட வளர்ச்சி கட்டமைப்பு வளர்ச்சி எப்படி இருக்குன்னா மக்களோட வளர்ச்சி தான் இருக்குது, ஜனத்தொகை தான் பெருகுதே தவிர அவங்களுக்கான அடிப்படை வசதி வளர்ச்சி எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்கு. இன்னமும் கழிவறை இல்லாத குடும்பங்கள் இருக்காங்க எழும்பூர்ல. இன்னமும் வந்து வீடு வசதி இல்லாம நடைமேடை பிளாட்ஃபார்ம்ல படுத்து வருங்கிறவங்களும் இருக்காங்க. அன்றாட சென்னைக்கு பிழைப்புக்காக தேடி வர்றவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை, எங்கன்னா தங்குறதுக்கு ஒரு பொது இடமும் எதுவுமே கிடையாது. அங்க எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அந்த இப்போ எழும்பூர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சுத்தமற்றவையா இருக்கு, சுத்தன்றது இல்லை. ஏன்னா எழும்பூரில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமான உள்ள பகுதி, மொத்தமாக சேர்த்து நான் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா புரஷவாக்கம் எடுத்துக்கலாம், கீழ்பாக், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சென்டர் ஆஃப் சிட்டி, அதில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. எதனால் இருக்குன்னா நிறைய கடைங்க இருக்கிற தெருக்களையே வந்து குறுக்கிட்டாங்க. மக்கள் நடைமேதையிலே வந்து ஊர்லேருந்து வரவங்க படுக்கிறது அதையே வந்து வீடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, கடைங்க போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நடைபாதையில் மக்கள் நடந்து போகாமல் மெயின் ரோட்டில் போகிறாங்க. இருக்கிற சாலை வசதிகள்லாம் பெருக்கிறோன்ட்டு சாலை வசதியே குறுகலாக தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எழும்பூர் தொகுதியில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்க, கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது. ஆமாம், நகரத்தோட முக்கியமான அலுவலகங்கள் வந்து அங்கே தான் இருக்குது. கமிஷனர் அலுவலகம் கூட எழும்பூர் தொகுதிக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வளர்ச்சி மிகுந்த நகரமாக தான் எழும்பூர் எங்களால் பார்க்க முடியுது. வளர்ச்சி மிகுந்த நகரம்னு கிடையாது, ஒரு சில பகுதி மட்டும்தான் வளர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், சில மக்கள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் போகிறதில்லை. படிச்சிருக்காங்க, கேள்வி கேட்பாங்க, இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் மட்டும்தான் டெவலப்மெண்ட் ஆகுது. இவங்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்றது கண்டிப்பாக 2 பிரிவு இருக்கு. ஜாதி பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது இல்லைன்றாங்க, ஆனால் பணம் பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு செயல்முறை திட்டங்கள் கண்டிப்பாக நடக்குது, பணம் இல்லாத அடித்தட மக்களுக்கு வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை. அதாவது நான் சொன்ன குறிப்பிட்ட மாதிரி புரஷவாக்கம், வெப்பேரி, கீழ்ப்பாக்கம் இந்த மாதிரி இருக்க மக்கள், வசதியுள்ள மக்களுக்கு வந்து அரசாங்கம் அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்குது, இன்னமும் செய்கிறாங்க. அந்த மாதிரி இடங்கள் வந்து நல்ல நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ சென்னையை பூர்வீகமாக கொண்ட அடிப்படையான சென்னை வாசிகள்னு சொல்லுவாங்க, அவங்களாம் வசிக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த பட்டாளம், தட்டாங்குளம், புளியந்தோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேட்டுப்பட்டு, இந்த மாதிரியான பகுதிகளில் வசிக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னும் கேள்விக்குரியாதானே இருக்கே தவிர அவங்களோட அடிப்படை வசதி கூட இன்னும் முன்னேறலை. அவங்களுக்கான வசதிகளும் செஞ்சு தரணும். எனக்கு 2 மக்கள் இவங்க அவங்கன்னு தரம் பிரிக்காமல் பொதுவாக 2 மக்களும் சேர்ந்து எல்லா பகுதியும் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி மக்கள் நீங்கள் எப்போ பார்க்கலாம்னா மழை பெய்யும் போது பார்க்கலாம், வெள்ளம் வரும்போது யாராவது வந்து நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அதுவே வந்து கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க
மழை பெஞ்சாலும் கொஞ்சம் அவங்களால சமாளிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, இவங்களை யாரு வந்து பார்ப்பாங்க? இல்லை, எழும்பூரில் 90% மழை வடிநீர் பணிகளோ கால்வாய் பணிகளோ முடிஞ்சிருச்சுன்னு தானே பரந்தாமன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இங்க எதை வச்சு முடிஞ்சதுன்னு அவங்க எப்படி கமிட்மெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எந்த பணியும் முடியல. அங்கங்க பள்ளம், ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமா இருக்கு. ஏதாவது பெரிய வாகனம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா ரோடு சரியில்லாதப்போ அதிர்வு ஏற்படுது. அது அருகில் வசிக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, அவங்களுக்கெல்லாம் இடையூறாக தான் இருக்கு. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி போக்குவரத்து நெரிசலான பகுதி தான் எழும்பூர் தொகுதி. 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னார். எந்த பணியும் முடியல. ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா பள்ளம் குழியுமா தான் இருக்கு. இது வந்து கோடை காலன்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. பட் ஆனால் மழை டைம்ல பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா பள்ளம் குழியுமா நிறைய விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்துக்கள் வந்து தெரியாம கூட இருக்கு. எல்லா மீடியாவும் வந்து அதை கவர் பண்றாங்களான்னா இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெத்து அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் அது மீடியாலே வருதே தவிர, சின்ன சின்ன அடிபட்டால் அதுவும் விபத்து தான். அதை வந்து யாருமே பெருசா காட்டுறது இல்லை. உயிர் போனா மட்டும்தான், இந்த இடத்துல உயிர் போயிருக்குன்னா மட்டும்தான் அது நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா அதை தாண்டி மக்கள் வந்து அன்றாட டெய்லி நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு விபத்து, சாலை விபத்து ஏற்பட்டு தான் இருக்கு. சும்மா போறோம், பள்ளங்குழி கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல, அவசரத்துக்கு போறோம், நம்ம விடுறோம், கீழே விழுந்து கையில் அடிப்படுது, காலில் அடிப்படுது, அதுவும் ஒரு விபத்து தான். அதை யாருமே வந்து பெருசா பார்க்கறது. உயிர் போனா மட்டும்தான், ஒரு உயிர் போயிடுச்சு இதனால என்ன மட்டும்தான் அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ சிங்கார சென்னை 2.1 சொல்லி சென்னை மாநகராட்சி மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தி சென்னையை வந்து புதிதாக நாங்கள் வந்து கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மையப்பகுதியாக இருக்கிறது எழும்பூர் தான். அந்த எழும்பூர்லேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இது எப்படி வந்து நம்ம பார்க்கறது? இது எப்படி பார்க்கலான்னா, அவங்க சொல்றாங்க ஆனா செய்யறாங்களா? செஞ்சதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? 5000 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்றாங்க. மழைநீர் வடிகால் சென்னை முழுவதும் செய்யப்படும். நீங்க அந்த 5000 கோடி பண்ணேன்னு சொல்றீங்க, யாருக்காக பண்ணீங்க? எந்த மக்களுக்காக பண்ணீங்க? எந்த ஏரியால பண்ணீங்க? ஏதாவது அந்த தொகுதியில் இருக்க மக்களை கூப்பிட்டு நீங்க பண்ண வாக்குறுதியை வந்து நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா மக்கள் யாருமே இவங்க பண்ணாங்க, எங்களுக்காக 5000 கோடி செலவு பண்ணி எங்க தெருவு வந்து சுத்தம் பண்ணாங்க, எந்த ஒரு மக்களாவது சொல்றாங்களா? ஏன் சொல்றது இல்லை? நீங்க பண்ணாதானே சொல்ல முடியும். நீங்களா வாக்குறுதி கொடுக்குறீங்க, நானா பண்ணிட்டேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. இந்த தொகுதியில் தானே ஜெயிச்சிங்க. இந்த தொகுதி மக்களை கூப்பிட்டு உங்க ஏரியாவை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ பட்ஜெட்ல நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், உங்களால் காட்ட முடியுமா? உங்களுக்கு தைரியம் இருக்கா காட்டுறதுக்கு? முதல்ல வெற்றி பெறுறது திமுக 2வது முறையா வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் தெரியல. மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களே இந்த தடவை ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமையும் கூட. நீங்க உங்க ஓட்டை கரெக்டா போடுறீங்களா செக் பண்ணுங்க. உங்க ஓட்டை வேற யாருன்னா போடுறாங்களா அதையும் பாருங்க. அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு வேணும். அது சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த தடவை எல்லாருமே தெளிவா இருங்க. நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. பட் ஆனா நீங்க யாருக்கு போட்டாலும் உங்க ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமானது. நீங்க சரியான ஆளை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமா? இன்னைக்கு 1000 ரூபாய் தராங்க, 500 ரூபாய் தராங்க, நீங்க வந்து போற வரவங்களுக்கு நீங்க போடுறீங்க ஓட்டு, முகம் தெரியாத ஆளுக்கு போடுறீங்க. அது எதுக்காக போடுறீங்க? நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும், இவங்க வந்து பிரபலமான ஒரு கட்சி, நம்மளுக்கு வந்து செய்வாங்க, அதை நம்பி தானே போடுறீங்க. ஆனா இது வரைக்கும் மாற்றம் வந்திருக்கா? அந்த மாற்றம் நீங்களா எப்படி இருப்பீங்கன்னு மக்கள் எப்படி நம்ப முடியும்? அந்த மாற்றமா இருக்குன்னு எப்படி மக்கள் நம்பணும்? அதை நாங்க வந்து எதுவுமே வந்து வாக்குறுதி ஓவராலா எதுவுமே நாங்க சொல்லலை. நாங்க செயல்படுத்துறோம். ஏற்கனவே நிறைய போராட்டங்கள்ல நாங்க ஈடுபட்டிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும் நாங்க என்னென்ன போராட்டங்கள் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கடந்த 15 வருஷமா போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க ஒரு விழிப்புணர்வு பண்றோம். மக்களே விழிச்சிருங்க. நீங்க வந்து யாரு என்ன சொன்னாலும் திருப்பி கேள்வி கேளுங்கன்னு நான் சொல்றோம். இப்போ நான் வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன்னா, நான் அந்த வாக்குறுதியை தந்து நான் வெற்றி பெற்ற வாக்காளராக ஆயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நீங்கள் வந்து என்னை கேட்கலாம். அதுக்கான உரிமையை நாம் தமிழர் கட்சி நான் மட்டும் இல்லை எல்லாருமே தரும். நீங்கள் செயல்முறைப்படுத்துறீங்களா அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை தரோம். நீங்கள் வந்து எங்களுக்கு கேளுங்க என்ன பண்ணலாம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பொறுப்பேற்றுக்கோங்க. நான் மட்டும்தான் வெற்றி பெற்றவங்க தான் வந்து செயல்படுத்தணும் இல்லை, மக்களும் கூட ஈடுபடணும். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கும்? எழும்பூர் தொகுதி நீங்கள் ஒரு கட்டமைப்பு வைக்கணும், நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான ஒரு திட்டத்தை வந்து வச்சுருப்பீங்க. அந்த திட்டம் என்ன? நான் ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வேன் அந்த மக்களுக்காக அப்படின்னு நினைக்கிறது? கண்டிப்பாக எனக்கான செயல் திட்டம் வந்து நிறையவே இருக்குது. முழுமையாக என்னென்ன பண்ணலான்னா, முதல்ல பெண்களுக்கான
வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அதிகப்படுத்துவேன். ஏன்னா என்னோட தொகுதியில் பெண்களோட வாக்குகள் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு முக்கியத்துவம் நான் முதல்ல பண்ணுவேன். சுத்தத்தை பாதுகாப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹவுசிங் போர்டு அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் கொஞ்சம் கழிவறை வசதியில் சரியான ப்ராப்பர் ட்ரைனேஜ் வசதி இல்லாமல் கொஞ்சம் சுத்தமற்றதா இருக்குது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணுவேன். மக்களோட சேர்ந்து நானும் அந்த சுத்தத்தில் ஈடு பண்ணி சுத்தம்னா என்னை எப்படி இருக்கணும், இப்படி தான் நம்ம தொகுதி வந்து இந்த மாதிரி முறையில் க்ளீனாக எப்படி இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே புரிய வைப்பேன். மழை பெஞ்சாக்கா வந்து தண்ணி தேங்குகிற முதல் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த எழும்பூர் வாசிங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்கேஸ் மழை வர டைம்லலாம் ஒரு மேக்ஸிமம் 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மழை நீரெல்லாம் வடிச்சிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான தூய்மையான அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்குள்ளே இன்கேஸ் அப்படி முடியல, ரொம்ப அதிகமான மழை வந்தது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது மெழுகுவர்த்தி அந்த மாதிரியெல்லாம் வித்தின் 1 டேக்குள்ளே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எப்படியாவது அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கான வசதிகளை பண்ணி கொடுப்போம். மெயினாக வந்து எஜுகேஷன், அங்கே நிறைய அரசு பள்ளிகள் இருக்குது. பட் ஆனால் அரசு பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் சரியாக வராங்களான்றதுனா இல்லை. முழுமையான ஆசிரியர்கள் வந்து 8 o'clockலேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் ஒரு டைமிங் இருக்குன்னா அந்த டைமிங் வரைக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறது இல்லை. காலையில் வராங்க, சைன் பண்ணுறாங்க, ஒரு 2 கிளாஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஆனால் நான் ஆட்சிக்கு வரும்போது நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன். ஒவ்வொரு ஸ்கூலுமே ஒவ்வொரு மந்த் போய் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன். கரெக்டான டீச்சர்ஸ் இருக்காங்களா, ஸ்டூடெண்ட் இத்தனை ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். மண்டே டு ஃப்ரைடே அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு பண்ணணும், விளையாட்டில் குழந்தைங்க இருக்கணும். அதே மாதிரி விவசாயமும் அவங்களுக்கு வந்து வேளாண்மையை கற்றுக் கொடுக்கணும். எப்படி நம்ம ஒரு விளையாட்டை வந்து இது ஒரு விளையாட்டு எல்லா குழந்தைங்களும் ஈடுபடுறாங்களோ, முக்கியமாக குழந்தைங்க சிறு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேளாண்மை வந்து கற்றுக்கணும். காலேஜில் வேளாண்மைன்னு ஒரு படிப்பு இருக்குது. பட் ஆனால் குழந்தைங்களுக்கு அது வேளாண்மைனா என்ன, விவசாயம்னா என்னன்னு ஒரு பீரியடில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி ஒரு செடி எப்படி வளர்க்கலாம் அந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து சொல்லித்தரணும். முக்கியமாக நிறைய பெண்கள் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, தொலைதூரம் தொடர்ந்து போகணும். அந்த மாதிரியான பெண்களுக்கு என்ன பண்ணுவேன்னா அந்தந்த ஏரியாவில் நைட் டியூஷன்ஸ், இரவு நேர பாடசாலை மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, டியூஷனுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைங்க, இல்லை கொஞ்சம் பெரியவங்க, அந்த 12th காலேஜ் படிக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து வேலைவாய்ப்பு இது மூலிமா நான் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் இருக்குது, அரசு வேலைவாய்ப்புன்னு ஒரு பக்கம் இருக்குது. அது போக நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் தொடங்கலாம். இந்த மாதிரி எழும்பூர் தொகுதிக்கு நீங்கள் கொண்டு வர வேலைவாய்ப்புகள் என்னென்ன வேலைவாய்ப்புகளாக இருக்கும், எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆட்சிக்கு வந்தால் அவரோட வாக்குறுதி என்னன்னா வேளாண்மையை வந்து அரசு பணியாக்குவோன்னு சொன்னார். இன்கேஸ் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்போம். அந்த வேலைவாய்ப்பு எது வேணாலும் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி பால் உற்பத்தியாக இருக்கலாம், வேளாண்மையில் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னா இயற்கையை பாதுகாக்கும். இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக சாத்தியப்படும். ஏன்னா நம்ம நாகரீகன்ற பேரில் செயற்கையாக ஒன்றுத்தையும் இப்போ உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வித்தவுட் ஏஐ எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வித்தவுட் ஃபுட்டு தான் எதுவுமே கிடையாது. ஏஐ வந்து நம்ம எப்போ வேணாலும் அதை உருவாக்கிக்கலாம். இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எந்த ஜென்ரேஷன் வேணாலும் செயற்கையாக எந்த ஒரு பொருளையும் உருவாக்கிக்கலாம். ஆனால் இயற்கையை வந்து நம்ம என்ன தான் நினச்சாலும் இயற்கையை நம்மளால் உருவாக்க முடியாது. அதோட முக்கியத்துவத்தை மக்கள் புரிஞ்சிக்கணும். என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இயற்கையை பற்றி பேசுகிறாங்க, மொழியை பற்றி பேசுகிறாங்க, அப்படி ஒரு கோட்பாடு மக்களிடையே இருக்குது. ஆனால் இதுதான் முக்கியம். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? உணவு, உடை, இருக்க இடம். நம்மளுக்கு வந்து உடை இல்லைன்னா ஏதாவது ஒரு மழை, செடி, கொடி ஏதோ ஒன்று எரிச்சு நம்ம சுற்றிக்கலாம். இடம் இல்லைன்னா எங்கேயாவது கூட நம்ம படுத்துக்கலாம். ஆனால் உணவு, நீர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சுத்தமான நீர் உங்களுக்கு கிடைக்குதா? ஒவ்வொருத்தரும் குடிக்கிறோம். நான் வந்து 90s கிட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இருக்கும் போதெல்லாம் ஒரு கேன் வாட்டர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தெருக்குமே குழாய் இருக்கும். அந்த குழாயில் சுத்தமான தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எந்த தெருவுமே ஒரு குழாய் கிடையாது. இப்போ தண்ணி காசு கொடுத்தா மட்டும் தான் நம்மளால வாங்க முடியுது. ரொம்ப சுத்தமா இருக்கான்னு தெரியல. சுத்தப்படுத்தி தான் பெஸ்லரின்னு சொல்லி விற்கிறீங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு தூய்மையான தண்ணின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க 100% அந்த லேபிள் போட்டு ஒட்டுறாங்களே தவிர சுத்தமான தண்ணியா
கிடையாது. மழை நீரை தவிர வேறு எதுவுமே சுத்தமான தண்ணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100% சுத்தமான தண்ணி இது நீங்கள் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் போட்டு நீங்கள் விற்கிறீங்க, அதையும் நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் சுத்தமான தண்ணி கிடையாது. அதனால எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. சர்க்கரை நோயே இல்லாமல் இருந்த பெரியவங்களாம் இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே சர்க்கரைவாதி எல்லா வியாதியும் வந்திருக்கு. அது எதனால்? மெயினாக தண்ணினால. சுத்தமான தண்ணியே கிடையாது. எல்லாம் மறந்துடுச்சு. நாகரிகன்ற பேரில் டெக்னாலஜி வளருதே தவிர மக்களோட வாழ்வாதாரம் அவங்களுக்கு அடிப்படையில் என்ன வேணுமோ அது வளரலை. இயற்கை அழிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ 100 அடி போட்ட தண்ணி போர் வாட்டர்லாம் இப்போ 1000 அடி போட்டாலும் தண்ணி இல்லை. உப்பு தண்ணி வருது. தேவையில்லாத கனிம வளங்கள்லாம் தோண்டி எடுத்துட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள்? படிக்காத முன்னோர்களே ஒரு மரம் வளர்த்தா அது நம்மளுக்கு நிழல் தரும், அதுலேருந்து ஒரு காய் வரும். பசிச்சா எதுவுமே இல்லாதப்போ அந்த காயை பறிச்சாவது தின்னலான்ற ஒரு நாகரிகமாக வாழ்ந்தாங்க முன்னோர்கள். ஆனால் இப்போ இருக்கவங்க இருக்கிற மரத்தையும் வெட்டிட்டு இப்போ முன்னாடி இருக்கிற வெயிலுக்கும் இப்போ இருக்க வெயிலுக்கும் பாருங்கள், நிற்க முடியுதா? அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது. சீதோஷ்ண நிலை மாறுபட்டுட்டே இருக்கு. இதுக்கு கண்டிப்பாக மரம் வேணும் இல்லை? சென்னையில் எங்கே மரம் இருக்குது? ஏதாவது ஒரு சில இடத்துல தான் மரத்தை பாதுகாக்கிறீங்க. இந்த எழும்பூர் தொகுதி எடுத்துக்கோங்க, நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் மரமே இல்லை. எந்த அமைச்சராவது வாக்கு அளித்த மக்களை நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் உட்காந்து அவங்களோட குறைகள் என்ன, இந்த ஏரியாவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இது நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு யாராவது எந்த அமைச்சராவது எந்த ஜெயிச்சவங்களாவது உட்காந்து கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் ஜெயிச்சு போன எல்லா கட்சிகளும். இப்போ வெற்றி பெற்றவங்க மீது இப்படி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இப்போ 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. எழும்பூர் தொகுதிக்கும் 4 முனை போட்டி. சுயேட்சை வேட்பாளர்கள் யார் வேணால் போட்டி போடலாம். அப்படி இருக்கும்போது எழும்பூர் மக்கள் நாம் தமிழ்ச்சியை சேர்ந்த சரண்யா அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? ஏன்னா நான் மக்களிலிருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு சினிமா பிரபலமோ அரசியல் பிரபலமோ கிடையாது. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் உங்கள்லேருந்து வந்திருக்கேன். அப்போது எனக்கு அந்த அடிப்படை வசதி எனக்கு என்ன கிடைக்கல. நான் குழந்தையிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கான உரிமைங்க எதெல்லாம் கிடைக்கல. அது என்னோட குரல் கிடையாது, மக்களோட குரல். என்னோட ஆதங்கம் நாங்களாம் இப்படி கஷ்டப்படுறோம், நீங்கள் வர்றீங்க, வாக்குறுதி தரீங்க, எதுவுமே பண்ணுறதில்ல, எங்கள் மக்களை அப்படியே தான் வச்சுருக்கீங்க. அந்த ஆதங்கம் தான் நான் இப்போ கட்சியில் இருக்கிறது காரணமே. அதனால நாம் தமிழ்ச்சி ஏன் தேர்வு பண்ணீங்க? பல கட்சிகள் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கு, ஆனால் நாம் தமிழ்ச்சி ஏன் தேர்வு பண்ணீங்க? நாம் தமிழர் கட்சி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கட்சி. எப்படி நான் பார்க்குறேன்னா, எனக்குள்ள மாற்றத்தை தாக்கத்தை உருவாக்குனது அந்த மாநாடு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு உறுப்பினர், எல்லாரும் மாதிரி நானும் உங்களை மாதிரி தான் ஒரு கட்சியை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எனக்கும் சில விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அந்த மாநாடு நடக்கும்போது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்பட்டது. ஒரு ஒழுக்கம் மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஊரில் இருக்காங்க, ஒழுக்கமான மக்கள் இருக்காங்க, நாகரிகமான மக்கள் இருக்காங்க. அந்த மாநாடப்போ நீங்கள் பார்க்கணும், அத்தனை பேரும் தமிழர்கள், தமிழ் மக்கள், தமிழுக்காக வந்தாங்க. யாரும் காசுக்காண்டி வரல, யாரும் சினிமா ஆக்டரை பார்க்கறதுக்காக வரல. பார்க்க வந்தவங்கெல்லாம் மக்கள். ஒரு உணர்ச்சி, நம்மளுக்கான மாற்றம் வந்துடாதா அப்படின்ற ஒரு எழுச்சி அந்த மக்கள்கிட்ட நான் பார்த்தேன். அத்தனை லட்சம் மக்களும் சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தமிழ் தலைவர் பிரபாகரன் அவரை பார்த்து அந்த உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கு. அதை நம்ம நேரடியாக நம்ம ஒரு டிவியில் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்ச்சி தெரியாது. அது நம்ம பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது மெய்சிலிர்த்து போயிட்டேன். எனக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தோணுச்சு, நம்ம சரியான கட்சியில தான் இருக்கும். இது பெண்களுக்கான நீங்களே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 117, ஆண்களுக்கு 110 சமமான ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளர்கள் கொடுக்குறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதுலேயும் உங்களுக்கு ஒரு யூனிட்டி தெரியும். ஒரு பாய்ஸ் இந்த பக்கம், கேர்ள்ஸ் இந்த பக்கம், ஒரு டிசிப்ளினாக நான் மெயின்டைன் பண்ணுற கட்சி இது வரைக்கும் மற்ற கட்சியில் நான் பார்த்ததே கிடையாது. நான் 100% சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் எல்லா பெண்களையும் நான் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். வாங்க பாருங்க. ஆனால் உங்களுக்கான கட்சி எது நீங்கள் தான் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். என்னை கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிங்களை விட நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு 100% பாதுகாப்பான கட்சி. அதனால தான் நான் நாம் தமிழர் கட்சியே நான் சூஸ் பண்ணேன். நாம் தமிழ்ச்சி உங்களை எப்படி வேட்பாளராக சூஸ் பண்ணாங்க? நாம் தமிழர் கட்சி என்ன சூஸ் பண்ணதுக்கு காரணம், நான் 2018 உறுப்பினராக இருக்கேன். ஸோ என்னோட செயல்பாடுகள் களப்பணிகளில் ஈடுபட்டதை பார்த்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.